இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது என்று எந்த காலத்தில் எப்போதுமே போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறது. இவர்களுடைய ஆட்சியிலேயும் போதைப்பொருள் நடமாட்டம் இருந்தது. குட்காவுக்காக ஒரு அமைச்சர் மீதே எஃப்ஐஆர் போடப்பட்ட காலமெல்லாம் இவருடைய ஆட்சியிலே. அதேபோல் நடிகர்களுக்காக போதைப்பொருள் கொடுத்ததுக்காக பிரசாத் என்பவர் அங்கே அன்றைக்கு கைது செய்யப்படுகிறார். அவர் ஐடி விங்கை சேர்ந்தவர். அதற்கு பிறகு அவர் நீக்கப்படுகிறார். இப்படி போதைப்பொருள் சப்ளை செய்கின்றவர்களையே தன்னுடைய கட்சியிலே வைத்துக்கொண்டு அதற்கு காரணமாக எஃப்ஐஆர் போடக்கூடிய குற்றவாளிகளை கூட தன்னுடைய கட்சியிலே வைத்துக்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாகின்றார். தமிழ்நாட்டில் எங்கேயுமே போதைப்பொருள் உற்பத்தி கிடையாது. காண்ட்லா துறைமுகம் என்று குஜராத்தில் இருக்கிறது. அதானியுடைய துறைமுகம் சுதந்திரமான துறைமுகம். அங்கிருந்து தான் நிறைய போதைப்பொருள்கள் வெளியே வருகின்றன என்பது அகில இந்திய ரீதியிலேயான குற்றச்சாட்டு. அதனுடைய கடைமடை பகுதி தான் தமிழ்நாடு. எனவே இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலே அந்த போதைப்பொருட்கள் பல அளவுக்கு சென்றிருக்கும். ஆனால் தமிழ்நாடு என்பது கடைப்படை பகுதியாக இருப்பதாலே நம்முடைய காவல்துறையும் அங்கே உள்ள செக் போஸ்ட் போன்றவற்றிலும் இயன்ற அளவுக்கு தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அந்த தடையை மீறி ஒரு சில போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கலாம். அதையும் இன்றைக்கு காவல்துறை கண்டுபிடித்து அவர்கள் மீது வழக்குகளை போட்டு கொண்டிருக்கின்றோம். இன்னொரு சொல்கிறார், பள்ளிக்கூடத்துக்கு அருகிலே போதைப் பொருட்கள் விற்கப்படுகின்றன என்று. எங்கேன்னு சொன்னால் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம். இப்போ சொல்கிறார் 276 படுகொலைகள் இந்த 75 நாளில் நடந்துச்சுன்னு. அவங்க ஆட்சியில் எத்தனை என்பதை அவர் சொல்ல முடியுமா? 10 ஆண்டு கால ஆட்சியிலே எத்தனை படுகொலைகள் என்பதை எங்களுடைய டிஜிபி புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கிறார். அந்த புள்ளி விவரத்தை மறுத்து ஏதாச்சும் புள்ளி விவரத்தை எடப்பாடி சொல்லியிருந்தால் அது நியாயம். இன்றைக்கி பெண்கள் மீது இன்றைக்கு திடீர்னு என்று பாசம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கு. ஏன்னா சர்வேக்களில் நாங்கள் சர்வேயை நம்புவதில்லை. ஆனால் சர்வேயில் 80% பெண்கள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்குத்தான் வாக்களிக்கப் போகிறார்கள் என்கின்ற தகவல்கள் வருகின்றன. எனவே பெண்கள் ஓட்டுக்களை தடுக்க வேண்டும். ஒன்றிய பாஜக அரசுக்கு எப்போவுமே இந்த 100 நாள் வேலையெல்லாம் பிடிக்காது. பெண்கள் சம்பாதிப்பது, சுய வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலமாக சம்பாதிப்பது, இதெல்லாம் அவர்களுடைய எஜமானரான பாஜகவுக்கு பிடிக்காது. எனவே இருவரும் இன்றைக்கு சேர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெண்களை அச்சப்படுத்துகின்ற வகையிலே ஏதோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதைப் போல ஒரு போலி நாடகத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அது தடுத்தறியப்படுகிறது, தகர்த்தறியப்படுகிறது. மக்கள் எடப்பாடி பழனிசாமியையோ அவர்களுடைய கொள்கையோ நம்ப தயாராக இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி தொண்டர்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மோசமான தலைமை நமக்கு வந்துவிட்டதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பலர் வெளியேறிவிட்டார்கள். எனவே இன்றைக்கு கட்சி ஊசலாடி கொண்டிருக்கிறது. எனவே எப்பாடுபட்டாவது தன்னுடைய கட்சி தலைவர் பதவியை, பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே இலக்கோடு தான் அவர் இன்றைக்கு அதிமுகவை நடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஆர்வமோ எதுவும் அவருக்கு கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒற்றை இலக்கம் எதிர்க்கட்சி, அதாவது அதிமுகவுக்கு தான் தலைவராக பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும். அதுபோல் நிறைய புதிய போட்டியாளர்கள் வந்திருக்காங்க. அதனால் அது அவருக்கு அதிருப்தி அடைஞ்சிருக்காரு. அவங்க நம்மளோட போயிட்டு எதிர்க்கட்சி தலைவர் பதவி நமக்கு இல்லாமல் செஞ்சுடுவாங்களோ என்கின்ற அச்சம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கிறது.